ஓகே, அப்ப 3 மார்க்ஸுக்குரிய ஒரு பார்ட். அடுத்ததுமா எஸ்ஏ கேள்வி எடுத்தோம்ல, ஸ்ட்ரக்சர்ல எந்த இடத்துலயும் கால்குலேஷன் வர போறது இல்ல. எஸ்ஏ எடுத்தீங்கன்னு சொன்னால் 9வது எஸ்ஏ கேள்வியினுடைய பி பகுதி வந்து கால்குலேஷன் ஆகிருக்கும். அது வந்து 75 மார்க்ஸுக்குரிய ஒரு பார்ட். 75 மார்க்ஸ். அதை நாங்க 100க்கு கன்வெர்ட் பண்ணினோம் என்று சொன்னால் 3.75 3.75 என்ற அடிப்படையில் என்ன செய்யும் என்று சொன்னால் வரப்போகுது. அப்ப மொத்தமாக எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல 6.75% கால்குலேஷன் ஆக இருக்கு. 6.75% யாராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கால்குலேஷனாக என்ன செய்ய போகுது என்றால் இருக்க போகுது எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல. அப்ப இவ்வளவு தான் எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வர கேள்வி. அப்ப கால்குலேஷனை பொறுத்த மட்டும் இன்னொரு பகுதி தான் நீங்க எக்ஸாமுக்கு வரும்னு யோசிப்பீங்க. இவ்வளவு தான் வரப்போகுது. எத்தனை? ஒரு 6.75% தான் என்ன செய்ய போகுது என்றால் எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வரப்போகுது. ஓகே, இப்ப இந்த கால்குலேஷன் அடுத்த முக்கியம் என்னது அப்படின்னு சொன்னால் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியும், இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல இந்த இதுல நாங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அப்ப பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய யூனிட் எதுமா? யூனிட் 4, யூனிட் 5, அதே மாதிரி யூனிட் 11, 12, அதே மாதிரி யூனிட் 13. சரியா? இப்ப இந்த யூனிட் எல்லாம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய யூனிட். இப்ப இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தெரியும், எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல கிட்டத்தட்ட 50% இந்த யூனிட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தான் வரப்போகுது. 50% கேள்விகள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை மையப்படுத்தினதாகத்தான் இருக்க போகுது. அதுல இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய கேள்விகளை நீங்க தெளிவாக சரியாக செய்யணும் என்றால் இதெல்லாம் கணித்தலோட சம்பந்தப்பட்ட பகுதி. தெளிவாக செய்யணும் என்றால் இந்த கால்குலேஷன்ல நீங்க தெளிவா இருக்கணும். கணித்தல் கிளியரா இருக்கணும், கால்குலேஷன் பார்ட் வந்து கிளியரா இருக்கணும். இல்லைங்களா? இடக்கிட கால்குலேஷனுக்குரிய பகுதிகள் என்ன செய்யப்படும் தேவைப்படும். அப்ப அதனால உங்களுக்கு இந்த கால்குலேஷனை பொறுத்த மட்டும் எக்ஸாம் பேப்பர்ல 6.75% வந்தாலும் இதுலயும் கூட உங்களுக்கு இந்த 3.75 வந்து சாய்ஸ்ல விடலாம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் நீங்க இம்பார்ட்டன்டா கொடுத்து செய்ய வேண்டியது 3% தான். 3 MC கேள்வி தான். 3 MC கேள்வின்றது அது பெரிய ஒரு மார்க்ஸ். அப்ப அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த 50% இந்த பிசிக்கல் பகுதியை நீங்க செய்யணுமாக இருந்தா இந்த கால்குலேஷன் வந்து நீங்க தெளிவா இருக்கணும். ஓகே, அப்ப இது வந்து கால்குலேஷன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப இங்க நாங்க எப்படி கால்குலேஷனை படிக்க போறோம் நான் சொல்றேன், கேரண்டி பண்ணி சொல்றேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு கால்குலேஷன் தியரிய மிக தெளிவாக நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் செஞ்சு தருவேன். இதுல நாங்க என்னதுன்னு சொன்ன தியரிய உங்களுக்கு தெளிவா தாரத்தோட அந்த தியரி பகுதிக்குரிய எந்த டவுட்டும் இல்லாத அமைப்புல நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தியரிய வந்து அழகா சொல்லி தருவேன். அதோட அது முடிய நாங்க வந்து ஒரு கால்குலேஷன் கேள்வி உண்டு எப்படி செய்யறன்ற விஷயத்தையும் நாங்க பாஸ் பேப்பர் கேள்விகளோட டிஸ்கஸ் பண்ணுவோம். சிலவங்க தியரிய தெளிவாக முடிச்சிருந்தாலும் தியரி பகுதி கால்குலேஷன்ல கிளியராக இருந்தாலும் பாஸ் பேப்பர் எடுத்தா பாஸ் பேப்பர்ல கேள்வி செய்யறதுக்கு இயலாம இருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கால்குலேஷன் கேள்வி ஏன் செய்யறதுக்கு கஷ்டம் அப்படின்னா, ஏன் நிறைய பேர் செய்யறல அப்படின்னு சொன்னா தியரி வந்து கிளியரா இருப்பாங்க, தியரி எல்லாம் அழகா படிச்சிருப்பாங்க, தியரியில பெருசா எதுவுமே இல்லை. விளங்குதா? சின்ன 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 விஷயங்கள் தான் இருக்குது. அப்ப அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி நாங்க கேள்வியை செய்யணும். விளங்குதா? ஒரு குறிப்பிட்ட நான் உங்களுக்கு கடைசியா சொல்லி தருவேன், எந்தெந்த தியரிகள் மட்டும் தெளிவா இருந்தா போதும் கால்குலேஷன் கேள்வி செய்யறது. அப்ப தியரி தெளிவா இருந்தாலும் நிறைய பேருக்கு கால்குலேஷன் கேள்வியில செய்யறதுக்கான கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னதுன்னா ஐடியாவை எடுத்துக்கூட தெரியும். விளங்குதா? அப்ப நான் உங்களுக்கு இந்த இடத்துல தியரிய தெளிவாக இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சு தருவேன். அதோட கால்குலேஷன் கேள்விக்கு எப்படி ஐடியா எடுக்கிறேன் அந்த பாட்காக முக்கியம். எங்களை தியரி தெளிவா இருந்தும் வேலையில அந்த தியரிய தெளிவா இருந்தும் அதை வச்சுக்கொண்டு ஒன்றும் செய்யலாம் இருக்கும் எங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கேள்வியில் ஐடியா எடுக்கலாம். இதுதான் இருக்கிற பிரச்சனை. விளங்குதா? அப்ப அந்த கேள்விக்கான ஐடியாவை எப்படி எடுக்கலாம் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணிடுவேன். சரியா? அதனால நீங்க இன்னைக்கு கிளாஸஸ் ஃபாலோ பண்றார்கள் யாரும் யோசிக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கேரண்டி பண்றேன், நான் சொல்ற மாதிரி இந்த யூனிட்டை நீங்க படிப்பீங்களாக இருந்தால், சொல்லித்தார வகையில கேள்விகளை நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க செய்வீங்களாக இருந்தா இன்ஷா அல்லாஹ் கால்குலேஷன் பகுதி வந்து மிக தெளிவாக லேசா இருக்கும். சரியா? லேசான பகுதி தான். கால்குலேஷன் கிளியர் இருந்தாவே உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஓகேன்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரி ஓகே, கெமிஸ்ட்ரி நல்ல ரிசல்ட்ஸ் போகக்கூடிய அமைப்புல இருக்கும். ஓகே,
இப்ப இதுல வந்து அடுத்த பகுதி என்னது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே தரப்படுகிற தியரிகள் வந்து உங்களோட படிக்கிறதுக்கு லேசான ஒரு முறையில தான் நான் இன்ஷா அல்லாஹ் இதுல தியரிகளை தருவேன். விளங்குதா? தெளிவா இருக்கும், தியரி தெளிவா இருக்கும். அதாவது எந்த ஒரு குழப்பமும் இல்லாத அமைப்புல இன்ஷா அல்லாஹ் நான் கால்குலேஷன் தியரிகள் உங்களுக்கு தெளிவா தரப்படும். முன்றத்துல வந்து எந்த இதுவும் இல்லை. ஓகே, இப்ப நாங்க இந்த யூனிட் 3ல என்னென்ன நாங்க படிக்க போறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கிக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்லயும் உள்ள சப் டாபிக் என்னன்றது உங்களுக்கு தெரியும்டா அந்த யூனிட் லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அப்ப யூனிட் 3 கல்குலேஷன்ல நாங்க என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் அதாவது 3.1 என்னது அப்படின்றால் ஒட்சியேற்ற எண்கள், ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லுவோம். சரியா? இது ஏற்கனவே உங்களுக்கு யூனிட் 1ல சின்ன ஒரு பார்ட் அறிமுகமான பகுதி. சரியா? யூனிட் 1ல வந்து சின்ன ஒரு பார்ட் அறிமுகம் எங்க பார்த்திருக்கிறோம்னா மின்னெதிர்த்தன்மை, அதாவது ஆவர்த்தன அட்டவணையினுடைய போக்குகள் என்ற தலைப்புல எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃபரண்ட் மின்னெதிர்த்தன்மை என்ற அந்த தலைப்புக்கு கீழே நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்டா மின்னெதிர்த்தன்மையினுடைய பிரயோகத்துல ஒரு பிரயோகமாக நாங்க பார்த்திருக்கிறோம் ஒட்சியேற்ற எண்களை துணிதல். சரியா? அது என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இன்றைக்கு பெரும்பாலும் ஒட்சியேற்ற எண்களோட தலைப்பை முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அடுத்தது வந்து 3.2 அதாவது 3.2 வந்து சேதன சேர்வைகளினுடைய ரசாயன சூத்திரங்களும் அதோட பெயர்களும் IUPAC பெயர்னு சொல்லி இருக்குது. அதாவது கெமிக்கல் ஃபார்முலாவை பத்தியும் அந்த கெமிக்கலுக்கு நாங்க கொடுக்கிற பேர் என்ன, நேம் என்னன்றதை பத்தி தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் 3.2ல. இந்த பகுதியை பொறுத்த மட்டும் உங்களுடைய எக்ஸாம்ல கேள்விகள் வராது. இந்த பகுதியை நாங்க எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பிறகு நீங்க அங்கல இனோகனிக்கும் சரி அங்கல மத்த பிசிக்கல் யூனிட்களும் சரி செய்யணும்டா அங்க ஒரு கெமிக்கல் ஃபார்முலா தரப்படுற நேரம் அந்த கெமிக்கல் பேர் தரப்படுற நேரம் அந்த பேருக்கு ஏத்த கெமிக்கல் ஃபார்முலாவை நீங்க எழுத தெரியும். பேரியம் சல்பேட்டுண்டா பேரியம் சல்பேட் ஃபார்முலா எழுதணும், BaSO4 எழுதணும். இது தெரியலன்னா அங்கள கேள்வியை மூவ் பண்ணலாம போகும். அதுக்காக வேண்டி நாங்க படிக்கிறது தான் இது என்னதுன்னா எளிய அசேதன ரசாயன சேர்வைகளோட பேரீடுகள் பத்தி நாம படிப்போம். சரியா? இப்ப எங்கட சிலபஸ்ல பேரீடுகள் 3 இடத்துல நாங்க படிக்கிறோம். ஒன்று வந்து கல்குலேஷன்ல ஒரு பேரீடு படிப்போம், ஆர்கானிக்ல வைத்து ஒரு பேரீடு படிப்பீங்க, ஆர்கானிக் கம்பவுண்ட் அதாவது சேதன சேர்வைகளினுடைய பேரீடு. இது வந்து ஒரு MCQ கேள்வியாக வரும் எவ்ரி இயர். இதுல ஒரு MCQ கேள்வி வரும். அடுத்தது வந்து இனோகனிக்ல சிக்கல் அயன்கள் சொல்லுவோம். இதுட ஒரு பேரிட்டு இதுவும் MCQல எஸ்ஏல என்ன செய்யும் என்றால் ஸ்ட்ரக்சர்கள் எல்லாம் கேள்விகளாக வார பகுதி. சரியா? இதுல வந்து இன்னைக்கு நாங்க படிக்கிற பேரிட்ட பொறுத்த மட்டும் என்ன செய்யாது, உங்களோட எக்ஸாமுக்கு கேள்விகளாக வராது பெரும்பாலும். ஆனா அது எக்ஸாம்ல மற்ற கேள்விகளை நீங்க செஞ்சுட்டு போறதுக்கு இதுட பிரயோகம் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இது ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது தலைப்பு. மூணாவது தலைப்பு வந்து 3.3 வந்து என்னது அப்படின்னு சொன்னால் அணுத்திணிவு மூல் அவகாதுரோ மாறிலி. இது ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமான பகுதி. எங்க கிரேட் 10ல நீங்க படிச்சிருப்பீங்க, சயின்ஸ்ல அணுத்திணிவு பத்தி படிச்சிருப்பீங்க, மூல் பத்தி படிச்சிருப்பீங்க, அவகாதுரோ மாறிலி பத்தி படிச்சிருப்பீங்க. அதைத்தான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். புதுசா எதுவும் பெருசா படிக்க போறது இல்லை. விளங்குதா? சில நேரம் ஓலவல்ல படிச்சிருப்பீங்க, தெளிவே இல்லாம இருந்திருக்கும், அது என்னாண்டே இருக்க சூனியம் மாதிரி இருந்திருக்கும். பிரச்சனையே இல்லை, பயப்பட தேவையில்லை. இங்க உங்களுக்கு நான் இன்ஷால்லா அதற்காக சொல்லித் தருவேன். அடுத்தது வந்து கெமிக்கல் ஃபார்முலாட வகைகள், ரசாயன சூத்திரங்களின் வகைகள்ன்றது வந்து இது வந்து புதிய ஒரு பகுதி தான். இது வந்து உங்களுக்கு எந்த இடத்திலையும் அறிமுகம் இல்லை. அனுபவ சூத்திரம், மூலக்கூற்று சூத்திரம் என்று சொல்லி நாங்க படிப்போம். சரியா? ஓகே, அடுத்தது வந்து கலவை ஒன்றினுடைய அமைப்பு. இதுவும் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு அறிமுகமான ஒரு பகுதி. கிரேட் 11ல படிச்சிருப்பீங்க. என்னது? திணிவு பின்னம் காண்றது, கனவளவு பின்னம் காண்றது, மூல் பின்னம் காண்றது, திணிவு கனவளவு பின்னம் காண்றது, இப்படியான கலவையிட அமைப்பு, செறிவு காண்றது, இதுகளை பத்தி நாங்க இன்னைக்கு பார்ப்போம், கலவையிட அமைப்பு. அடுத்தது வந்து 3.6 ரசாயன தாக்கங்களை சமப்படுத்தல், ஆக முக்கியமான பகுதி. நீங்க எந்த ஒரு கேள்வியை செய்வதா இருந்தாலும் ரசாயன தாக்கங்கள் எழுதி சமப்படுத்த வேண்டி வரும். அந்த சமப்படுத்தலை நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். ஆல்ரெடி ஓ லெவல்ல நீங்க ஒரு சமப்படுத்தல் பார்த்திருப்பீங்க.
இதை சொல்லுவோம் நாங்க கண்டறிதல் முறைன்னு சொல்லி. இத்தனை கார்பன் இருக்குது, இத்தனை ஆக்சிஜன் இருக்குது, இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சமப்படுத்துவோம். அது இல்லாம சில தாக்கங்களை நீங்க ஓ லெவல்ல சமப்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படியான தாக்கங்களை சமப்படுத்துறதுக்கான ஒரு முறை, சிம்பிளான ஒரு மெத்தடை நாங்க என்ன செய்வோம்னா இங்க பார்ப்போம். சமப்படுத்தல், தாக்கம் சமப்படுத்தல். இந்த பகுதி கொஞ்சம் பெரிய பகுதி. அடுத்தது என்னதுன்னா, இந்த சமப்படுத்தல் தெரியல அப்படின்னா இன்னைக்கு வந்து கல்குலேஷன்ல உள்ள கேள்விகளும் செய்யலாம போகும், நிறைய இடங்கள்ல வர கேள்விகள் செய்யலாம் போகும். இனோர்கானிக்ல தாக்கங்கள் கேட்கிற நேரம் அங்க சமப்படுத்தப்பட்ட தாக்கம் கொடுக்கலாம போகும். ஆக இம்பார்ட்டன்டான பகுதி. அடுத்தது வந்து